ஹதீதுல தெளிவாக இருக்கிறது. யூப்ரட்டிஸ் நதி இருக்கிறது, அங்க தங்க மலை, நதிக்குள்ளே தங்க மலை இருக்கிறது. அது ஒரு காலகட்டத்தில் அது வெளிப்படும். அப்படி வெளிப்படும் பொழுது நீங்க என்ன செய்யாதீங்க, அதை போய் எடுக்க போகாதீங்க. ஏனெனில் போகக்கூடிய 100 பேரில் 99 பேர் கொல்லப்பட்டு போய்விடுவார், அவர் செத்து போயிடுவானோ. அதனால நீங்க அதை எடுக்க போகாதீங்கிறாங்க. ஆனாலும் போகத்தான் செய்வான். 100 பேர் எப்படி போகத்தான் போறான், ஏன்னா போகத்தான் போறான், கொல்லப்படத்தான் போறான். ஏன்னா ஹதீஸ்ல அப்படித்தானே இருக்கு. நீங்க போகாதீங்க, போறவங்கல்ல 100 பேர்ல 99 பேர் கொல்லப்பட்டு போவான். அப்ப ஒத்த மிஞ்சிறான், அவன் ஏதாவது எடுத்துட்டு வருவான் போல இருக்கு. சரி, இப்படி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிசயங்களை இப்ப இதெல்லாம் சொல்லிதான் இருக்கிறாங்க. எத்தனையும் அவங்க சொல்லாத விஷயம் இல்ல, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதை குறித்து ஹதீதுகள் புகாரியிலும் ஹதீது இருக்குது, முஸ்லிம்லயும் ஹதீது இருக்குது, நீண்ட ஹதீதுகள் வருது. இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினுடைய அடையாளங்களை பற்றி பேச வேண்டிய செய்தியில் உள்ளது அது. அருமையானவர்களே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குதிரத்தை சொல்றாங்க, இந்த மலக்கினுடைய குதிரத்தை சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு கொண்டையிலையும் 10 லட்சம் முத்துக்கள் தொங்குகிறது. அந்த முத்துக்களுக்குள்ளே கடல் இருக்கிறது, ஒளியினாலான கடல்கள் இருக்கிறது. அந்த கடலிலே மீன்கள் நீந்தி கொண்டிருக்கிறது. அந்த மீன்களினுடைய அளவு என்ன, நீளம் என்ன? சில மீன்களை நம்ம பாக்குறோம், இங்கே பாக்குறோம், இத்தனை மீட்டரு அப்படின்னு சொல்லி அதிசயமா போடுவாங்க. 30 மீட்டர் 40 மீட்டர் என்று ஒரு பெரிய அதிசயமா போடுவாங்க. இது பார்த்தா 200 வருஷம் மனுஷன் நடந்து போனா எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரத்துக்கு மீன் இருக்கு. அந்த மாதிரி மீன்கள் அங்கே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒவ்வொரு மீனினுடைய முதுகிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் எழுதப்படாத இடமே இல்லை. பைஹக்கில ஒரு ஹதீஸ் பார்த்ததாக எனக்கு ஞாபகம். ஒரு சூஃபி என்ன செஞ்சாங்க, இந்தியாவினுடைய பகுதிக்கு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இந்தியாவினுடைய ஒரு பகுதி, எந்த பகுதி போனாங்களோ தெரியாது, இந்தியாவினுடைய ஒரு கிராமத்துக்கு நான் போனேன். அங்கே சில கருப்பு ரோஜாக்கள் இருந்தது. அந்த ரோஜாக்கள் சில ரோஜா விரிந்து இருந்தது. அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று வெள்ளை எழுத்துக்களால் இருந்தது, ரோஜாவில் இருந்தது. எனக்கு நான் பார்த்தேன், இது யாரா மாமூல் சொன்னா யாரா எழுதி இருக்கிறாங்க என்று நான் என்ன நினைத்தேன். எழுதுனா இவ்வளவு ரோஜா இருக்குது, அவ்வளவு தெரியுமா உட்கார்ந்து எழுதுவான், இது என்ன எழுதுனா, அப்ப எழுத முடியுமா, இப்படி எல்லாம் உட்கார்ந்து அவ்வளவு ரோஜாக்கள் எழுதிக்கிட்டு இருக்க முடியுமா, அல்லது இயற்கையா என்று நான் என்ன செய்தேன், விரியாத ஒரு மொட்டை நான் விரித்து பார்த்தேன். அதற்குள்ளும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்துங்கிறான். அல்லாமா இக்பால் சொன்ன மாதிரி, நீங்கள் சரியாக உற்று பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த அலை எழும்பும் பொழுது அலையினுடைய மடியில் பாருங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குங்கிறாங்க. முஹம்மதுங்கிற இந்த அலையினுடைய மடியிலும் இருக்கு. சில பேர் இந்த பத்திரிகை எல்லாம் போட்டாங்க, அந்த சந்திரன்ல முஹம்மதுன்னு தெரியுது சில நாட்கள்ல, அது எல்லா நாளும் அதுல இருக்கத்தான் செய்யுது. சில நாட்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்குது, நம்ம கண்ணுக்கு பட்டிருக்குது, அதுல முஹம்மது இல்லாத எந்த பொருளும் இல்லை. அதுதான் அச்சாணியாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், ஆக்கி வைத்திருக்கிறான். ஆக இந்த மீனினுடைய முதுகிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டு இருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு, வதாலிகல் மலக்கு வாதிஅன் யஹதா யதைஹி அலா ரஸிஹி வல் உக்ரா அலா லஹ்ரி. அந்த மலக்கு ஒரு கையை தன்னுடைய தலையில வச்சிருக்கிறாங்க, இன்னொரு கையை தன்னுடைய முதுகுல வச்சிருக்கிறாங்க. ஒரு கையை தலைக்கு மேலையும் ஒரு கையை முதுகுலையும் என்ன செஞ்சுட்டு வைத்துக்கிட்டு அந்த சூரத்தை எப்படி பார்த்தாங்களோ அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்ணிக்கிறாங்க. அவங்க வர்ணிக்கிறத நம்ம எடுத்து சொல்றோம், ஆனா அவங்களுடைய ஸ்டைல்ல யாரும் சொல்ல முடியாது. அது சொல்ல முடியுமா? அது தனி அது சஹாபிகள் ரொம்ப லயிச்சு கேட்பாங்க. அது நூறானியத்தான வார்த்தைகள் அல்லவா, இருந்தாலும் அந்த செய்தி என்ன செய்திங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அந்த மலக்கு தஸ்பீஹ் செய்தால் சப்பஹ வ இதா சப்பஹ இஹ்தஸல் அர்ஷு பிஹுஸ்னி சௌதிஹி, அந்த தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு அவங்க சொல்வாங்களாம். அப்ப எத்தனை நாவு இருக்கு நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா, அத்தனை நாவும் சேர்ந்து அப்படி சுப்ஹானல்லாஹ்னு சொல்லும் பொழுது அப்படி அந்த அர்ஷு குலுங்குகிறதாம். எதனால்? பிஹுஸ்னி சௌதிஹி, அவருடைய குரலினுடைய இனிமை. ஆள் முரடா இவ்வளவு பெருசா இருக்கிறாங்க, ஆனா குரல் இனிமையா இருக்கு. அரிஷே அப்படி அசைகிறது, ஆடுகிறது. அந்த அளவிற்கு அதனுடைய இனிமை அந்த மலக்குல உச்சரிப்புல அவ்வளவு இனிமையாம், அந்த சப்தத்தில் அவ்வளவு இனிமையாக இருந்தது என்கிறார்கள் அருள் நபி கண்மணி சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நான் இந்த மலக்க பத்தி கேட்டேன், என்ன இப்படி ஒரு பிரம்மாண்டமான மலக்கா இருக்கிறாங்க ஜிப்ரையிலே, இவங்க எப்ப உள்ளாலே, இவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலே அல்லாஹ் படைச்சிட்டான், அப்பம் இருந்து இந்த தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு கணக்கில்லாத தஸ்பீஹ்கள் நடந்திருக்கு, கணக்கில்லாத தஸ்பீஹ் நடந்திருக்கிறாங்க. சரி, அதோடு மாத்திரம் அல்லாமல் அல்லாஹு தஆலா இந்த மலக்கை தஸ்பீஹ் செய்ய வைத்திருக்கிறது எது, இப்பதான் விஷயத்துக்கு வர்றா, என்ன செய்திங்கிறது இப்பதான் வரப்போகுது. இந்த மலக்கு தஸ்பீஹ் செய்யறாங்களே, இது யாருக்காக தெரியுமா? உங்களுக்காகவும் உங்கள் உம்மத்துக்காகவும்.
இந்த தஸ்பீஹ் செய்யற இந்த நன்மைகளை எல்லாம் உங்க உம்மத்துக்காக அல்லாஹ் தஆலா சேர்த்து வைக்கலாம். அந்த மலக்கு செய்யற தஸ்பீஹினுடைய நன்மைகள் சுப்ஹானல்லாஹ் அப்படிப்பட்ட எவ்வளவு கிருபையானங்கிறத பாருங்க. இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் என்ன செய்ய சேர்த்து வைக்கலாம். அப்ப எத்தனை நபிமார்களுடைய உம்மத்துக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். காரணம் என்ன? அப்ப இத சொல்லும்போது பாருங்க, யுஸப்பிஹு யாருக்காக இவங்க செய்யறாங்க? லக்க ஒலி உம்மத்திக்க, உங்களுக்காக உங்க உம்மத்துக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு இது கேட்டா, உங்களுக்காக உங்களுடைய உம்மத்துக்குன்னு விளக்கம் சொல்லுவாங்க. உங்களுக்காக, உங்களினுடைய திருவஜிகுக்காக, உங்களினுடைய திருநலருக்காக என்ன செய்யறாங்க? உங்களுடைய உம்மத்துக்களுக்காக வழங்கப்படுற நன்மைகள்லாம் நம்ம உம்மத்துக்கு தான். வேணுமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நன்மையில இருந்து வேணா அவருக்கு அந்த மலக்குக்கு கொடுத்துக்கலாம், வேற ஒண்ணும் பஞ்சம் இல்ல. அவங்க ஷரியத்தே அவங்க தானே, ஷரியத்தே அவங்க தான், இபாதத்தை அவங்க தான். நினைக்கிறது இபாதத்து, பாக்குறது இபாதத்து, அவங்களை பத்தி கேட்கறது இபாதத்து, எல்லாமே இபாதத் தானே. அப்படி இருக்கும் பொழுது லக்க என்ப உங்களுக்குன்னா ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு இவங்க ஒண்ணும் செய்ய நன்மை. இப்ப நாம ஸலவாத் சொல்றோமே, ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸலவாத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த நன்மைகளை யாருக்கு? நமக்குத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதனால் நன்மை நமக்கு, நன்மை நமக்கு. சரி, ஹைர். அருமையான பெருமக்களே, ஆக உங்களுக்காக, உங்கள் திருமுகத்துக்காக அந்த நன்மைகளை எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யப்படுது? உங்களுடைய உம்மத்துக்களுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு முன்னால 2 பெட்டி, 2 சுந்தூக்கைன், 2 பெட்டி, பெரிய பெட்டி இருந்தது. பைன யதைஹி அலா குல்லி சுந்தூக்கின் அல்ஃபு குபுலின் மின் நூர், அல்ஃபு குபுலின் மின் நூர், நூறினால ஒளியினால 1000 பூட்டுக்கள் ஒவ்வொரு பெட்டியிலையும் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பெட்டியும் பூட்டி தான் வைக்கப்பட்டிருக்கு. அதுல 1000 பூட்டுக்கள். பூட்டுன்னா இந்த மாதிரி பூட்டு இல்ல, எல்லாம் நூறு தான், ஒளி தான். இப்ப எத்தனை லேசர் வந்து இப்படி திறந்துடுறாங்க இல்லையா? லேசர் மூலமாக என்ன செஞ்சுட்டு போறாங்க, எத்தனை எப்படி திறந்துட்டு போயிடுறாங்க, விஷயங்கள் எது நடந்துட்டு போயிருது. இப்ப இன்னைக்கு உலகத்திலேயே நடக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி அது நூறின் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? 1000 பூட்டுகளை போட்டிருக்கிறான். இந்த பூட்டு என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட போது அப்போதான் விளக்கம் சொல்லப்பட்டது. எனக்கு தெரியல, ஜிப்ரீல் சொன்னாங்க, நீங்க உங்க ரப்புட்டையே கேட்டுருங்க, ரப்புட்டையே நீங்க என்ன செஞ்சிருங்க, இது என்ன பெட்டி அப்படிங்கறத நீங்க கேளுங்கன்னு கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. வஸால்து ஃபகால இன்ன ஃபீஹிமா, அந்த 2லைக்கு உள்ளேயும் சாமா இருக்கு, அந்த 2க்குள்ளேயும் சாமா இருக்கு. என்ன சாமா தெரியுமா? பராத்தும் மினன்னார், நரகத்தை விட்டு விடுதலை இருக்கிறது. யாருக்கு? அஸ்ஸாயிமீன மின் உம்மத்திக்க, உங்கள் உம்மத்திலே உள்ள நோன்பாளிகளுக்கான நரகத்தை விட்டு விடுதலை அதற்குள்ளே இருக்கு. அந்த மலக்கு தான் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அவங்க தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சிறப்பு. அது மாத்திரமல்ல, மின் உம்மத்திக்க மின் அதாபின் நார் தூபா லக்க ஒலி உம்மத்திக்க, அல்லாஹ் சொன்னா உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்துகளுக்கும் சோபனம் உண்டாகட்டும் என்று மேராஜிலே நடந்த அந்த நிகழ்வை அருள் நபி கண்மணி சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நீண்ட செய்தியை தன்னுடைய தோழர்களுக்கு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம், நரகத்தை விட்டு விடுதலை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுவும் அந்த விடுதலையே ஒரு பெட்டிக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறான், எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த பெட்டியை பாதுகாப்பதற்கான ஒரு பொறுப்பை அல்லாஹு தஆலா அற்புதமான ஒரு மலக்குக்கு கொடுத்திருக்கிறான். அந்த மலக்கு செய்யக்கூடிய தஸ்பீஹ்களை எல்லாம் இந்த உம்மத்துக்கு தந்துகிட்டு இருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய அருளாளன், அருட்கொடையாளன் என்பதை நாம் எண்ணி அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு நீண்ட ஷுக்ர்களையும் திக்ர்களையும் நாம் செய்து வருவோமாக. அதற்காக இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு பெற்று தந்த, மிக எளிதாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த நமது உயிரிலும் மேலான நம்ம தலைவர் கண்மணியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா காலங்களும் நாம் நினைவிலே இருத்தியவர்களாக நாம் வாழ்வோமாக. அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு யா வஹ்ஹாப் யா தவ்வாப் அலல் முஹ்மினீன் ஸல்லி ஸல்லிம் அலா ஷஃபீஇல் முذنبீன் வர்ஃஅன் மனாசில் அலா குல்லியதீன் ருஸுகன்னா பிஹி ഖൈറതുൻ யா வதீன் யா வஹ்ஹாப் யா தவ்வாப் அலல் முஃமினீன் ஸல்லி ஸல்லிம் அலா
الله